நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல்கள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் மனிதகுல வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதராக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கான தன்னுடைய வழிகாட்டலின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை இறைவனிடமிருந்து பெற்று நமக்கெல்லாம் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் வழங்கப்பட்டது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதம் திருமறை குர்ஆன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகுக்கு அனுப்பி இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள செய்தான். அப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபிமார்களை எதிர்த்து பல பேரும் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபடுகிறவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஈமானில் மேலதிக உறுதிகளை கூட்டுவதற்குமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு கேட்டா நபிமார்களுக்கு சில அற்புதங்களை வழங்குவான். அந்த அற்புதங்களை பார்க்கிற நேரத்தில் ஆமா இவர் நபிதான் என்கிற 100% நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகிவிடும். சில நபிமார்களை உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்து நோக்கினோம் என்றால் உலக வரலாற்றில் இறை நம்பிக்கையின் முதலிடமாக இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக மூசா நபி அவர்கள் திகழ்கிறார்கள். இந்த மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறை அச்சத்தை வெளிக்காட்டுவதற்கு மக்களுக்கு மத்தியிலே புரிய வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு அற்புதத்தோடு சேர்த்து கொடுத்திருந்தான். எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் எந்த நாட்டினுடைய நாட்டில் வாழ்கிறாரோ அந்த நாட்டினுடைய அரசன் இவருடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை காரணம் காட்டியே இவரை அழிப்பதற்காக இவருடைய கூட்டத்தை துரத்தி கொண்டு வருகிறான். துரத்தி கொண்டு வர்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடற்கரையில் போய் நிற்கதியாக நின்று விடுகிறார்கள். ஒருத்தரை துரத்திக்கிட்டே வரும்போது ஒரு நாட்டில் விரட்டிக்கிட்டே வர்றான்னு வைங்க, கடைசியில் எங்க போய் நிற்போம்? அந்த நாட்டில் எது எண்டோ அதெல்லாம் போய் நிற்போம். ஸ்ரீலங்காவில் வடக்குல இருந்து துரத்த ஆரம்பிச்சான்னா ஒன்னும் தெற்குல போய் நிற்போம், அல்லது மேற்குல போய் நிற்போம், அல்லது கிழக்குல போய் நிற்போம். எந்த பக்கம் நின்றாலும் கடல் தான் இருக்கும். உலகத்தினுடைய எந்த மூலையில எந்த பக்கம் இறுதியாக போய் நின்றாலும் கண்டிப்பாக கடல்ல தான் அது முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டு தப்பிப்பதற்காக ஓடுகிறார்கள். ஓடுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க போய் மாட்டிக்கொள்றாங்க என்று சொன்ன கடலுக்கு முன்னால் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அதுக்கு மேல ஓட முடியல. கடலில் தப்பி செல்வதற்கு கப்பல்களும் கிடையாது, படகுகளும் கிடையாது. மூசா நபி மாட்டிக்கொள்கிறார்கள். அப்ப மூசா நபியுடைய கூட்டத்தார் மூசா நபிக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம எல்லாம் இப்ப மூழ்கி சாக போகிறோம், எங்களை கொண்டு வந்து இப்படி கடற்கரைக்கு முன்னாடி விட்டுட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அவ்வளவு காலமா நம்பினாங்க. மூசா நபியை இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்றாங்க. மூசா நபியை பின்பற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கஷ்டம் என்று வரும்போது இவர் நபியா இல்லையா என்று யோசிக்கிற அளவுக்கு எங்களை கொண்டாந்து நிற்கதில மாட்டிட்டீங்களே,
நாங்க இப்ப எப்படி தப்பிக்கிறது என்று சொல்லி நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு அவருடைய கூட்டத்தாருடைய நிலைமை மாறிடுது. இப்ப மூழ்கி சாகத்தான் வேணும், கப்பல் ஒன்னாவதா இருக்குதா, கப்பல்லையாவது போய் சேர்றதுக்கு அதுவும் இல்ல, நீஞ்சி போய் சேர்ற அளவு தூரமா இருக்குது அதுவும் கிடையாது. இப்ப அரசன் என்ன செய்வான், கரையில நின்ன முன்னாலும் கண்டிப்பா கொல்லுவான், கடல்ல பாஞ்ச முன்னாலும் கண்டிப்பா செத்துருவாங்க, எப்படியோ மரணம் நிச்சயம் என்கிற ஒரு நிலை மூசா நபியுடைய கூட்டத்தாருக்கு உண்டாகிறது. அப்பதான் மூசா நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்லை என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான். மூசா நபி இத ஃபார்மாலிட்டிக்கு சொல்லல, சும்மா இருக்கிறாக்கள அப்படி பதறிக்கிட்டு இருக்கிறாங்களே, பதறத தணிப்போம், அல்லாஹ் இருக்கிறான் பயப்படாதீங்க, இப்படி பதறத தணிக்கிறதுக்காக சொல்லல. பொண்டாட்டி உடம்பு முடியல, வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பா, அல்லாஹ் இருக்கிறாமா பயப்படாத அப்படிம்பாரு. இது எதுக்குன்னு கேட்டா, நானும் கொஞ்சம் சாந்தமாகி என் பொண்டாட்டியும் கொஞ்சம் சாந்தமாகிக்கிறேன்னு, இது மாதிரி ஃபார்மாலிட்டிக்காக சொன்ன வார்த்தை இல்ல மூசா நபி. என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னு கேட்டா, பயப்படாதீங்க, அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு நேர்வழி காட்டுவான், என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான். மூசா நபி இதை ஃபார்மாலிட்டிக்கு சொல்லி இருந்தாங்கன்னா அல்லாஹ் அந்த இடத்தில் அற்புதத்தை உண்டாக்கி இருக்கவே மாட்டான். ஃபார்மாலிட்டிக்கு சொல்லல, நிஜமாகவே மூசா நபி சொல்றாங்க, நிஜமாகவே அல்லாஹ்வை நம்புகிறார்கள், எனது ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்கிற உறுதி இருக்கிறது. அல்லாஹ் என்ன செஞ்சான், கடலை பிளந்து மூசாவே போயிட்டு வாங்கன்னா, எப்படி அல்லாஹ் மூசா நபிக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பது தெரியும், இப்படி காப்பாற்றுவான் என்பது தெரியுமா, இப்படி தெரியாது. என்ன நம்பிக்கைன்னு கேட்டா, கண்டிப்பா அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தையும் என்னையும் பாதுகாப்பான், இந்த நம்பிக்கை மூசா நபிக்கு இருந்தது. ஆனா கடலை பிளந்துதான் காப்பாற்றுவான்னு மூசா நபியே நினைக்கல. எப்படி பட்டுன்னு அப்படி நினைக்க முடியுமா, கடல்ல கப்பலும் இல்ல, நீஞ்சி போகவும் முடியாது, எப்படி நாம அல்லாஹ் காப்பாற்றுவான், ஏதோ நடக்க போகுது என்று நம்புகிறார்கள். அல்லாஹ் அற்புதத்தை கொடுக்கிறான், கடல் பிளக்கிறது, கடல்ல மூசா நபி பிளந்த கடலை பிளந்து மூசா நபியை காப்பாற்றுகிறான். இதை பார்த்த ஃபிரௌனும் அவனுடைய படையும் என்ன நினைக்க தெரியுமா, மூசாக்கு வழி கிடைச்சிட்டு, அப்ப கன்ஃபார்மா அந்த வழியில நாமளும் போயிடலாம் என்ன நினைச்சுக்கிட்டு எப்படியாவது கொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல, தப்பி போகணும் அவனுக்கு தேவை, மூசாவை எங்க போயாவது கொல்லணும் என்பதற்காக அவனும் பின்தொடர்ந்து வருகிறான். கடைசியில் என்ன ஆகுது, மூசா நபி காப்பாற்றப்படுகிறார், அவன் மூழ்கடிக்கப்படுகிறான். மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப சொல்லுவான், மூழ்கி சாக போறோம்னு தெரியுது, அப்ப சொல்றான் நான் மூசாவினுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன வக்கது அசைத்த கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன், இப்பதான் புத்தி வந்துச்சா, இதுக்கு முன்னாடி உலகத்துல செய்கிற எல்லா ஃபசாதையும் செஞ்சு எல்லா அநியாயத்தையும் செஞ்சு ஒன்ன ரப்புண்டு வேற சொல்லிட்டு என்ன சொன்னா, அநியாயம்டா கொஞ்ச நஞ்ச அநியாயம் இல்ல அவன் சொன்னது, இன்னொத்தனை கடவுள் சொன்னா கூட ஒரு கணக்கு, நானே கடவுள்னா, இன்னொத்தனை கடவுள் சொல்றதே பெரிய சிறுக்கு, பெரிய வழிகேடு, பெரிய குஃப்ரு, அதை விட்டு நானே கடவுள்னா, அப்படிப்பட்ட ஒருவனை அல்லாஹ் மூழ்கி சாகடிக்கிறான். இப்படியான ஒரு அற்புதத்தை அந்த மக்களுக்கு காட்டி அவர்களுடைய ஈமானை பலப்படுத்துகிறான். இது மாதிரி பல நபிமார்களுக்கும் அவர்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய கூட்டத்தாருடைய ஈமானை பலப்படுத்துவதற்காகவும் எதிரிகளுக்கு தான் நபிதான் என்பதை நிரூபிப்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு கேட்டா, நிறைய அற்புதங்களை கொடுத்தான். அற்புதங்களை கொடுத்து தான் நபிதான் என்பதை நிரூபித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க வாழுகிற காலகட்டத்தில் இது மாதிரியான சில அற்புதங்களும் வழங்கப்பட்டது. அதோட சேர்த்து அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அற்புதமாக எதை கொடுக்கிறான்னு சொன்ன, திருமறை குர்ஆனை கொடுக்கிறான். குர்ஆன் என்பது எனக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அற்புதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இதை சொல்றாங்க தெரியுமா, குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய நடை, குர்ஆன் சொல்லுகிற செய்திகள், இது எல்லாவற்றையும் ஒரு மூமின் அல்லது ஒரு மனிதன் எடுத்து பார்க்கிற போது கண்டிப்பாக அந்த குர்ஆனின் பக்கம் தான் ஈர்க்கப்படுவதை அவனால் தவிர்க்க முடியாது. எவனாய் இருந்தாலும் குர்ஆனை படிக்காத வரைக்கும் கண்டிப்பாக குர்ஆனை எதிர்ப்பார்கள். உலக வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆனை படித்துவிட்டு அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டோர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பார்கள். என்ன காரணம் என்று கேட்டா, குர்ஆனுக்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய கிராத்தாக இருக்கலாம், குர்ஆனுடைய நடையாக இருக்கலாம், குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கலாம், அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளாக இருக்கலாம்,
எல்லாவற்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது படைச்ச ரப்பு மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாது. இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா மக்கத்து மக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளுகிறான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், மூமின்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய செய்திகள் பேசப்பட்டால், அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். மூமின்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டுச்சுன்னு வைங்க, அவர்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும். மூமின்களாக இருந்த குர்ஆனை படிக்க 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 இஸ்லாம் உண்மைதான், இந்த மார்க்கம் தான் சரியானது, இதை விட்டும் நான் வழிதவறிவிடக் கூடாது என்கிற நிலையே உண்டாகுமா? இன்னைக்கு நம்ம சமூகத்தில் உள்ள பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் வழிகேட்டுக்கு போறதுக்கு காரணம் என்ன? குர்ஆனை படிச்சு வழிகேட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? குர்ஆனை படிக்காமலே வழிகேட்டுக்கிட்டு இருக்கிறான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வழிகேட்டின் விபரீதம், வழிகேட்டினுடைய அளவுகோல் இருக்கும்ல. ஒரு சாதாரண பாமர மகன் வழிகேட்டில் இருப்பான், அவன் படிக்கல, அவனுக்கு தெரியல என்றாவது ஒரு வாதத்துக்கு சொல்லலாம், ஆனா அது சரியான வாதம் அல்ல. இதே நேரத்தில் 7 வருஷம் படிச்ச ஆலிம்சா 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் PhD முடிச்சிருப்பாரு, ஹதீஸ் கல்ல PhD பாரு, அதும் பாரு இதும் பாரு, தெளிவான வழிகேட்டில் இருப்பாரு. எப்படி இவரால் இருக்க முடியுது? இவர் ஏன் வழிகேட்டுக்கு போனாரு? இவர் குர்ஆனை படிக்கலையா, ஹதீஸ படிக்கலையான்னு கேட்டா கண்டிப்பாக படிக்கல. குர்ஆனுடைய செய்திகளை அவர் பொருளுணர்ந்து சரியாக படித்திருந்தால் அல்லாஹ் சொல்வது பொய்யாகுமா? அல்லாஹ் சொல்றது பொய்யாகாது. அல்லாஹ்வினுடைய செய்திகள் அவர்களிடத்தில் நினைவூட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். அல்லாஹ் இத சொல்றானா? இப்படி ஒரு விஷயமா இது, நமக்கு இது தெரியாம போயிடுச்சே அப்படி நினைப்பாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். நான் தெரியாம இருந்துட்டேனே, இவ்வளவு விஷயம் இருக்குதா என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இதுதான் மூமின்களுக்குரிய நிலை என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக இந்த குர்ஆனுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறான். அதே மாதிரி சூரா மாயிதாவில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், இந்த தூதருக்கு இறக்கப்பட்டிருக்க கூடியதை அவர்கள் கேட்கிற நேரத்தில் உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால் குர்ஆனை ஓதுறதை கேட்பாங்க அல்லது ஓதுவாங்க. இத பார்க்கிற நேரத்தில் இதுல இருக்கிற உண்மைகளை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உண்மையிலேயே குர்ஆனை ஒருவன் பொருளுணர்ந்து படித்து குர்ஆனுடைய செய்திகளை தெரிந்தால் அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளை பார்த்து கண்டிப்பாக அவன் அழுகிற ஒரு நிலை ஏற்படும். குர்ஆனுக்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் அது. குர்ஆனை பொறுத்தவரையில குர்ஆனை யார் தெளிவாக இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்ற நம்பிக்கையோடு எடுத்து படிப்பானோ, அல்லாஹ் சொல்லுகிற நரகத்தினுடைய செய்திகளை பார்க்கும் போது பயம் ஏற்படும், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்க்கும் போது சந்தோஷம் ஏற்படும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவான். நரகத்தை பார்த்தீங்கன்னா நரகத்தினுடைய செய்திகளை பார்த்தா குர்ஆன் பேசுகிற செய்திகள் எல்லாம் படு பயங்கரமான செய்திகளாக இருக்கும். சொர்க்கத்தை பத்தி பார்க்கும்போது நேர் மாற்றமா இருக்கும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தி தெரியுமா? நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா நரகத்துக்குரியாக்களுக்கு நரகம் அனுப்பிடுவான், சொர்க்கத்துக்குரியவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு என்ன செய்வான் தெரியுமா? உனக்கு வேண்டியதை எடுத்துக்க, வேண்டியதை கேளுன்றான். சொர்க்கம்டாலே அதுதானே. சொர்க்கம்னு சொன்னா என்ன? நாம கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், விரும்பினதெல்லாம் கிடைக்கணும், நினைச்சதெல்லாம் சாப்பிடணும், நினைச்சதெல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கு பேர் தானே சொர்க்கம். ஹோட்டலுக்குள்ள போய் வந்துட்டு என்ன சொல்லுவோம்? ஹோட்டலா அது சொர்க்கம் மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டா அது சொர்க்கம் மாதிரி. புள்ளைக்கு பெம்பஸ் வேணும்னாலும் இருக்குது, பொண்டாட்டிக்கு சாரி வேணும்னாலும் இருக்குது. இப்படி ஒரு கடையா? இப்படி சாதாரண உலகத்திலேயே உன்னை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எப்படி இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சிம்பிளா மக்களுக்கு என்ன விளங்கப்படுத்துறாங்கன்னு கேட்டா, சொர்க்கத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியாக்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு நரகத்துக்குரியாக்களை நரகத்துக்கு அனுப்பிடுவானா. சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு உலகத்துல நாம எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்?
உலகத்துல கேள்விப்படுற செய்தி என்ன? சொர்க்கத்துல விரும்பினதெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், யாரும் மறுக்க மாட்டாங்க, எல்லாம் கிடைக்கும். இதுதானே சொர்க்கத்துக்கு போகிற ஒரு மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் என்ன செய்வானாம் தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்து, இறைவா எனக்கு விவசாயம் செய்வதற்கு ஒரு நிலம் வேண்டும் என்று கேட்பானாம். விவசாயம் செய்யறதுக்கு நிலத்தை தான் அப்படின்னு கேட்பானா. அல்லாஹ் திருப்பி என்ன கேட்பான் தெரியுமா? அதைத்தான் உலகத்திலே தந்துட்டேனடா, திருப்பி அதுக்குடா இங்க வந்து கேட்கிற? சொர்க்கத்துக்கு போயிட்டு யா அல்லாஹ் எனக்கு பெட்டாவுல 2 கடை வேணும், பிசினஸ் பண்ணு கேட்டா எப்படி இருக்கும்? லூசா நீ? அங்கே எல்லாத்தையும் தந்துட்டேனடா, அங்க பிசினஸ் பண்ணது போதாதா? அங்க கத்தி கத்தி கூவினது போதாதா? திருப்பி இத சொர்க்கண்டா அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? இது மாதிரி அங்க போய் என்ன கேட்பானா? விவசாயம் செய்யறதுக்கு நிலம் வேணும் என்று கேட்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்து நீ என்ன சொன்ன? கேட்டதெல்லாம் கிடைக்கும் இருக்கிற, நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணுமா இல்லையா? உலகத்துல கிடைச்சதா இல்லையா? ரெண்டாவது இங்க நான் கேட்கிறேன், எனக்கு அது வேணும். ஏன்னா இங்க ஹராம் எல்லாம் அங்க ஹலால். அதைத்தான் அவன் கேட்கிறான், எனக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஒரு நிலம் வேணும் என்று சொன்னதோட சரி, இவன் சில பேரை சொன்னா கேட்பாங்க, சில பேர் பட்டா தான் கேட்பாங்க, இந்தா எடுத்துட்டு போன்னு சொல்லி ஒரு நிலத்தை கொடுத்துருவானா. கொடுத்து கொஞ்ச நேரத்துல அது அப்படியே விளைஞ்சு மலை மாறி குஞ்சு குஞ்சு போய் நிற்கும். அப்பதான் நம்ம என்ன செய்வாரு? தலையில கைய வச்சுக்கிட்டு, நாம அல்லாட்ட கொஞ்சம் ஓவரா தான் கேட்டோம் போல, இப்படி கேட்டிருக்க கூடாது, கேட்டதுக்கு கேட்டம் சரி, இப்படி வந்து குமிஞ்சிருச்சே. இவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? அல்லாட்ட நிலம் கேட்டு அல்லாஹ் நிலத்தை தந்து ஒரு லேமாஸ்டரை கொண்டு வந்து அதுல உழவு பண்ணி அதுக்கு பிறகு தண்ணியை வெட்டி விட்டு அதுல நெல்லை தூவி ஒரு சிறுபோகமா இருந்தா ஒரு 3 மாசம், பெரும்போகமா இருந்தா 2.5 மாசம் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கு பிறகு நெல் விளைஞ்சி இவர் தேகத்தை கொண்டு வெட்டி எடுத்து அல்லது மெஷினை கொண்டு போட்டு எடுத்துட்டு வந்து அப்படியே நெல்லை கொண்டாந்து வைக்க போறாருன்னு நினைச்சிருப்பார். நெல்லா இருந்தா இது எந்த ஒரு விவசாயமா இருந்தாலும் இப்படி நினைச்சுதான் கேட்டிருப்பான். சொர்க்கம் யோசிக்காம கேட்டிருப்பான் போல. சொர்க்கத்தை கொடுத்தபடி எப்படி வெளிச்சு வந்துருமா? அப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆதமுடைய மகனுடைய வாய மண்ணு தான் நிரப்பும். ஆதமுடைய மகனுக்கு மனுஷன் அப்படித்தானே, 2 இல்லாத வரைக்கும் தான் இருந்தால் நல்ல மேடு, இவ்வளவு இருந்தா போதும்னு நினைப்போம். காசே இல்ல, 10,000 ரூபாய் காசு இருந்தா எப்படி பிசினஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு நினைப்பாரு. 10,000 ரூபாய் காசு கொடுத்து பிசினஸ் பண்ணுனா 10,000 ரூபாய் தான் இருக்குது, ஒரு 50,000 ரூபாய் இருந்தா பிசினஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து பாருங்களேன். கஷ்டப்பட்டு 50,000 ரூபாய் சேர்த்தாச்சு, ஆனா ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குன்னா சூப்பரா ஒரு கடை போட்டுருவேன் அப்படின்னு நினைப்பான். ஒரு 10 லட்சத்தை கொண்டு கொடுத்து பாருங்களேன், 10 லட்சம் ரூபாய் இருக்குது, இன்னொரு 10 லட்சம் இருக்கும்னா 2 ஆட்டோவையும் வாங்கி போட்டு ஒரு கடையையும் போட்டு எப்படி இருப்பேன் தெரியுமா? இல்லாத நேரத்தில் என்ன நினைப்பான் தெரியுமா? 10 ரூபாய் இருந்தா போதும், 100 ரூபாய் இருந்தா போதும், 50 ரூபாய் இருந்தா போதும் நினைப்பான். கொடுக்க 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 இல்லாத போது இருந்தால் போதும் என்று நினைப்பவன் கொடுக்கிற நேரத்தில் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பான். இது மனிதனுடைய இயல்பு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய ஆதம் மகனுடைய வாய்க்கு மண்ணை போட்டு தான் நிரப்பனு. ஏன்னா அவ்வளவு கேட்டுக்கிட்டே இருப்பான். இத ரசூலுல்லாஹ் சொன்னதோட இந்த மனிதர் என்ன செய்வார் தெரியுமா? நபிகள் நாயகத்தை பார்த்து உடனே சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர்களே, கண்டிப்பா இவன் மக்காக்காரன் இல்லாட்டி மதீனாக்காரன் தான் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் சொல்லுவாரு உடனே ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த காலத்துல அவங்க 2 பேரும் தான் விவசாயி. அந்த காலத்துல அவங்க 2 பேரும் தான் மக்காக்காரங்களும் மதீனாக்காரங்களும் தான் விவசாயிகளா இருந்தாங்க. அதனாலதான் உடனே சொல்றாரு, இப்படி போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்கன்னா இப்ப நாம இந்த காலத்துல இருந்து இப்படி கேள்வி கேட்டா சொல்லுவோம், இப்படி கேள்வி கேட்கிறான்னா கண்டிப்பா மாளிகாவத்தக்காரனா தான் இருப்பான். அல்லது இப்படி இல்ல இல்ல இவன் விவசாயத்தை பத்தி கேள்வி கேட்கிறான், அப்ப இவன் அம்பாரக்காரனா இருப்பான், இல்லாட்டி அன்றாபுரக்காரனா இருப்பான், இல்ல எந்த குருநாகலக்காரனா இருப்பான். இப்படி யோசிப்போம்ல விவசாயத்தை வச்சு. இது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவன் அவர் சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிரித்து விடுகிறார்கள். அந்த அளவு. ஏன் இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அப்படிப்பட்டது, நரகத்தினுடைய துன்பங்கள் நினைத்தும் பார்க்க முடியாதது. அந்த அளவுக்கு துன்பம். இது மாதிரி செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற செய்திகளை நாம் பார்க்கிற நேரத்தில் முகமது நபிக்கு இறக்கப்பட்ட செய்திகளை பார்த்து அவர்கள் அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் மட்டுமில்ல, யகூலுன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மாஷாஹிதீன், இறைவா நீ இறக்கியதை நாங்கள் நம்பினோம், எங்களை சாட்சியாளர்களோடு பதிவு செய்து விடுவாயாக, சான்று கூறுவர்களோடு எங்களை பதிவு செய்து விடுவாயாக என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஏன் இதை சொல்லுவாங்க என்று சொன்னா, குர்ஆனுடைய செய்திகளை பார்த்தால் எங்களை நாளைக்கு கைவிட்டாத இறைவா, இது உண்மைதான்,
நீ சொன்னது உண்மை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற அளவுக்கு தான் குர்ஆனுடைய செய்திகள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய நிலைமை எப்படி தெரியுமா? குர்ஆனை படிப்பவர்கள், குர்ஆனை நேசிப்பவர்கள், குர்ஆனை ஓதுபவர்கள், குர்ஆனோடு தொடர்பு வைப்பவர்கள் மிக 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 அரிதாக இருப்பார்கள். குர்ஆன் என்றாலே ரமதானுக்கு மட்டும் உரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நோம்பு மாசத்துக்கு மட்டும்தான் குர்ஆன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நோம்பு மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு குர்ஆனை தொடுபவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். நோம்பு மாசத்திலே தொற்றவங்க குறைவு, நோம்பு மாசம் இல்லாட்டி தொற்றவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப குர்ஆனையே நாம படிக்கலன்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த குர்ஆனை முழுமையாக நாம் வாசித்திருக்காவிட்டால், இந்த குர்ஆனை முழுமையாக நாம் படித்திருக்காவிட்டால் நம்முடைய ரப்பிடத்தில் போய் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நாம் இதை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட 100% வழிகேட்டுக்கு காரணமே குர்ஆனுடைய செய்திகளை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனோடு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த தொடர்பை எடுத்து பாருங்கள். எந்த அளவுக்கு உண்டான தொடர்பு இருக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ்வுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழரை அழைக்கிறார்கள். நபித்தோழரை அழைத்து அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள், இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. சொன்னதோட அந்த நபித்தோழர் என்ன கேட்கிறாருன்னா, அக்ரா அலைக்க வலைக்க உன்சில், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்குது, உங்களுக்கு போய் நான் என்னத்தை ஓதி காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு தான் குர்ஆன் இறங்குது, ரசூலுல்லாஹ்வுக்கே போய் நான் ஓதி காட்டவா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கிராத் ஓதுற காரி. இப்ப இமாம் சுதைஸ் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்க. சுதைஸ் என்ன செய்யறாரு? இங்க மாளிகாவத்தில் கொழும்புல இருந்து ஒருத்தர் உம்ராவுக்கு போயிட்டிய போனவரை கூப்பிட்டு வச்சு, இப்ராஹிம் இங்க வாங்க கொஞ்சம் எனக்கு கிராத் ஓதி காட்டுங்க என்று சொல்றாருன்னு வைங்க. நீங்க என்ன கேட்பீங்க? என்ன இமாம் சுதைசி கேட்கிற கேள்வியா இது? எங்களை பார்த்தா கிண்டலா இருக்குது, நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்ததுக்காக இப்படியா கேட்கிறது? இப்படித்தானே யோசிப்போம். ஏன்? இமாம் சுதைசி என்பவர் கிராத்தை அழகாக ஓதக்கூடியவர், அவர் இப்படி கேட்கலாமான்னு தானே யோசிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உங்களுக்கு நான் ஓதி காட்டுவா, உங்களுக்கு தானே குர்ஆனே இறங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன்னி உஹிப்பு அன் அஸ்மாஉஹு மின் கைரி, வேறொருவர் ஓதி அதை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். எனக்கு தான் இறங்குது, அதை நான் மறுக்கல, ஆனா இவ்வளவு நாளா நான் ஓதுறேன், நீங்க எல்லாம் கேட்கறீங்க. இன்னைக்கு வேறொருத்தர் ஓதி அதை நான் கேட்கணும் என்று ஆசைப்படுகிறேன், ஓதுங்கங்கறாங்க. அப்ப அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஃபகரஅத்து அலைஹி சூரத்தன் நிசா, சூரா நிசாவை, பெண்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, இந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறார். ஒரு நீண்ட அத்தியாயம் ஓதிக்கிட்டே போறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஹத்தா பலகுது, நான் ஒரு கட்டத்தை அடைகிறேன். எந்த இடம் தெரியுமா? ஒரு வசனத்தை அடைகிறார்கள். அந்த வசனத்தை அடையும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்சிக் என்கிறார்கள், நிறுத்துங்கங்கறாங்க. என்ன வசனம் என்று கேட்டா, அந்த அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹத்தா பலகுது ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, இந்த சமுதாயத்திற்கு, ஒவ்வொரு சமுதாயத்திற்கு எதிராகவும் ஒவ்வொரு சாட்சியாளர்களை நாங்கள் கொண்டு வருவோம் நாளை மறுமையில். இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக உங்களை நாங்கள் கொண்டு வந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? சூரா நிசாவுல வருகிற வசனம் இது. ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாங்கள் சாட்சியாளரை கொண்டு வருகிற நேரத்தில் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, உங்களை தான் இந்த சமுதாயத்தின் சாட்சியாளராக கொண்டு வருவோம். அப்ப உங்க நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்கிறான் அல்லாஹ். இதை கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்சிக், நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். நானும் நிறுத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை கேட்டதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறார்கள் தெரியுமா? இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி அப்படிப்பட்டது. நபி, ஒரு பிள்ளையை பெற்றவனுக்கு தானே பிள்ளையினுடைய அருமை தெரியும், ஒரு பிள்ளையை வளர்த்தவனுக்கு தானே அந்த பிள்ளையின் அருமை தெரியும், கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த கஷ்டத்தின் அருமை புரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி வளர்த்தார்கள், எப்படி இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தார்கள்? ஒரு ஷிர்க் இல்ல, ஒரு பித்அத் இல்ல, இதுதான் இஸ்லாம் என்று வெட்ட வெளிச்சமாக இதுதான் கொள்கை என்று கொடுத்துவிட்டு சென்றதற்கு பிறகு இவ்வளவு பித்அத், இவ்வளவு ஷிர்க் இருந்தால் இதை பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை எப்படி இருக்கும்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சாதாரணமா தரல, சும்மா சிம்பிளா தந்து போனாங்களா? எப்படி தர்றாங்க தெரியுமா? ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடு வரைகிறார்கள். ரசூலுல்லாஹ் நேராக ஒரு கோடு வரைகிறார்கள். வரைந்து விட்டு அந்த கோட்டிலிருந்து வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சில கோடுகளையும் வரைகிறார்கள். ஒரு நேர்கோடு, அந்த கோட்ல வலது பக்கமா சில கோடுகள், இடது பக்கமா சில கோடுகள் வரைந்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இதோ நான் வரைந்த நேர்கோடு இருக்கிறதே, இதுதான் என்னுடைய நேரான வழி. எது நான் நேரா வரைஞ்சிருக்கிறேனோ இதுதான் அல்லாஹ்வினுடைய பாதை, இதுதான் நேரான வழி. இந்த வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சில கோடுகளை வரைந்திருக்கிறேன், இதுவெல்லாம் வழிகேடுகள். ஏன் இதை விளங்கப்படுத்துறாங்க? ஒரு மொண்டசூரி புள்ளைக்கு சொன்னா எப்படி புரியுமோ அது மாதிரி சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பாத்துக்க, இதுதான் நேர்வாதை, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வர்றதெல்லாம் வழிகேடு. அப்ப என்ன புரியணும் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ்னு போய்கிட்டு இருப்போம், அல்லாஹ் சொன்னா கேட்பேன்பீங்க, நபிகள் நாயகம் சொன்னா கேட்பேன்பீங்க. திடீர்னு சவுதி அரேபியாவில் மதீனா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்கேன்னு ஒருத்தன் வந்து நிப்பான், சலபு சாலிஹீன்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அப்படிமா. என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கீர்ன முதலாவது கோட்ல இந்த ஷைத்தான் தான் வந்து நிக்குது. என்ன முடிவெடுக்கணும்? சொன்னாங்களே கோடு கீறி வழிகேடுன்னு, இந்தா வந்துட்டான். தெளிவா இருப்பிய, நேர்வழி இதுதான், வழிகேட்டுக்கு போக மாட்டேன் இருக்கல. இன்னொருத்த இந்த பக்கமா வருவான், ஷேக் அல்பானி என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்படிமா, அந்த வழிகேடு. திருப்பி வலது பக்கமா இந்த பிஜே என்ன சொல்லிருக்காருன்னா வழிகேடு. எந்த ஒரு தனி மனிதனுடைய கொள்கையும் மார்க்கமாகாது. எது மார்க்கமாகும்? குர்ஆனும் ஹதீஸும் தான். ஷாஃபி இமாம் சொன்னாரு, ஹனஃபி இமாம் சொன்னாரு, ஹம்பலி இமாம் சொன்னாரு. இது எல்லாம் இந்த வலது பக்கம் இடது பக்கம் வரைந்த கோடுகள்ல எல்லாமே அடங்கிரும். இவ்வளவு தெளிவாக இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் புரிய வைத்தார்கள். இப்படி புரிய வைத்ததற்கு பிறகும் நாளை மறுமை நாளிலே பெரும் கூட்டத்தார் வழிகேட்டில் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிப்பதற்காக அத்தனை பேரும் வந்து கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகத்துடைய உம்மத்தே முஹம்மதியாவுக்குரிய தடாகம் அது. ஹவுதுல் கௌசரை பொறுத்தவரையில மூசா நபியுடைய கூட்டம் அங்க வந்து தண்ணி குடிக்க இயலாது, ஈசா நபியுடைய கூட்டம் வந்து தண்ணி குடிக்க முடியாது. யாரு குடிக்கலாம் தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய கூட்டம் மாத்திரம்தான் குடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தடாகம் அது. அதுல தண்ணீர் குடித்து விட்டால் மறுமையினுடைய விசாரணை முடிகிற வரைக்கும் தாகமே ஏற்படாது. அப்படிப்பட்ட தண்ணீர். அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சில ஆட்களை அல்லாஹ்வுடைய மலக்குமார் அடித்து துரத்தி கொண்டிருப்பார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு, யா அஸ்ஹாபி, அவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்பா, அடித்து துரத்தாதீர்கள் என்று சொல்லுவார்கள். யா உம்மத்தி, அவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்பா, அவர்களை ஏன் அடித்து துரத்துகிறீர்கள் என்று கேட்பார்கள். ரெண்டு வார்த்தையும் வருகிறது. உம்மத்தி என்று பொதுவாகவும் கேட்பாங்க, யா அஸ்ஹாபி, என்னுடைய நபித்தோழர்கள் என்று சொல்லியும் கேட்பார்கள். இப்படி ரெண்டையும் சொல்லி கேட்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மலக்குமார் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? நபி அவர்களே, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இவர்கள் எதையெல்லாம் புதிதாக மார்க்கத்தில் உண்டாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, நீங்க மௌத்தாயிட்டீங்க. கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாலும் எல்லாம் தெரியும்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மலக்குமார் சொல்றதாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க மௌத்தா போயிட்டீங்க, உங்களுக்கு அதுக்கு பிறகு இங்க உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு மார்க்கத்தில் இன்னென்ன மாற்றங்களை செய்தார்கள், அதனால் அவர்களுக்கு இந்த தண்டனை. இதெல்லாம் நினைச்சுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அவர்கள் சூரா நிசாவினுடைய இந்த வசனங்களை ஓதி காட்டும் போது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நாளை மறுமையில் நஷ்டப்பட போகிறது. நான் வளர்த்த சமுதாயம், இந்த சமுதாயம் நஷ்டப்பட்டால் நான் எவ்வளவு கவலைப்படுவாங்க ரசூலுல்லாஹ், அதை நினைத்துத்தான் அழுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு முன்னுரிமை கேட்டா, உஹது யுத்தத்தில் மரணித்த நபித்தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குகிறார்கள். அடக்குகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அத்தனை பேரையும் அடக்கி கொண்டிருக்கும் போது அடக்கப்படுபவர்களை பார்த்து, அடக்குகிறவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு போட்டு ரெண்டு பாடியா வச்சு அடக்குறாங்க. ரெண்டு நபித்தோழர்களை ஒரே கபருக்குள்ள வச்சு அடக்குறாங்க. இப்படி அடக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இவர்களில் யாருக்கு குர்ஆன் நன்றாக தெரியுமோ அவர்களை முதலில் வையுங்கள். குர்ஆன் மனப்பாடம் பண்ணி குர்ஆனோட தொடர்பு கொண்டவருக்கு இவ்வளவு மகத்துவம் என்று அர்த்தம். அடக்கிற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அவரை முதல்ல கொண்டு போய் வைங்க.
அதுக்கு பிறகு மற்றவரை வைங்க. ரெண்டு பேர்ல யாருக்கு குர்ஆன் முதல்ல அதிகமா தெரியுமோ அவருக்கு தான் முன்னுரிமை. குர்ஆனை படிப்பது என்பது, மார்க்கத்தில் குர்ஆனை பேணி பாதுகாப்பது என்பது இந்த அளவு முக்கியத்துவம் மிக்கது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டம், மக்காவிலே வாழ முடியவில்லை, மக்காவிலே இருக்க முடியவில்லை, கடுமையான துன்பம், கடுமையாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரையில மக்காவுல இருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான குடும்பத்தில் அவர்களும் ஒருவர். அவங்களுக்கு எல்லாம் லேசா காபிர்கள் எதிரிகள் பக்கத்துல போயிட முடியாது. ஆனா அவராலே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மக்காவிலே மக்கத்து காபிர்கள் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன முடிவெடுக்கிறாருன்னு கேட்டா, நாம இதுக்கு மேல இந்த நாட்டில் இருக்க முடியாது, அதனால நாம அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போயிடுவோம் சொல்லி முதலாவது ஹிஜ்ரத் போறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கொண்டிருக்கும் போது பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்னு தாகினா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகிறார். அவர் மக்காக்காரரு. வந்து பார்த்துட்டு கேட்கிறார், அபூபக்கரே சம்மந்தம் இல்லாம ஏன் நீங்க இங்க நிக்கிறீங்க? மக்காவில் இருக்க வேண்டியவர் ஏன் பர்குல் ஹிமாத்ல நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல நான் ஊரை விட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ஊரை விட்டு போறீங்க? நீங்கள் உங்களை போன்றவர்கள் மக்காவை விட்டு வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. அவர் என்ன சொல்றாரு? இப்னு தாகினா சொல்றாரு, அபூபக்கரே உங்களை மாதிரி ஆட்கள் இந்த ஊரை விட்டு தானாக வெளியேறி விடவும் கூடாது, நீங்கள் வெளியேற்றப்பட்டு விடவும் கூடாது. அவ்வளவு முக்கியமான ஆட்கள் நீங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஊர்ல எவன் இருப்பான்? இந்த ஊர் எப்படி நல்லா இருக்கும்? இதுக்காக சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எனக்கு இவ்வளவு துன்பம் எல்லாம் நடக்குது, இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஏழைகளை கவனிக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவுகிறீர்கள், எல்லாருக்குமே நல்லது செய்றீங்க. இப்படிப்பட்ட நல்ல மக்கள் இருக்கு மக்காவுல இருக்கிறதே கொஞ்சம் நஞ்ச நல்ல மக்கள். நீங்களும் மக்கா விட்டு வெளியேறிட்டீங்கன்னா அந்த மக்காவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மக்கா எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்க, எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த மக்காவினுடைய நிலைமை எப்படி இருந்தது? பத்ர் யுத்தத்துல எல்லாம் பார்த்தமா இல்லையா? யுத்தத்துல தோக்குறதுன்றது ஒண்ணு, அவங்க மூலட லட்சணத்தை பார்த்தமா இல்லையா? அம்புட்டு பேரும் மடையனாக மாறிய காட்சியை பார்த்தோம். இருக்கிற கொஞ்ச நல்லவன் வெளியே வந்துட்டான்னு சொன்னா அங்க இருக்கிறவன் பூரா நாசமா போனவனா இருந்தா நாடு உருப்படுமா? நாடு இருக்க முடியுமா? அப்படி அப்பதான் சொல்றாங்க, நீங்க போயிடாதீங்க, நீங்க நல்லது செய்யற மக்கள் என்று சொல்லிட்டு நீங்க வாங்க, மக்காவுல உங்களுக்கு நான் அடைக்கலம் தர்றேன் என்று சொல்லி அழைச்சிக்கிட்டு போறாரு. அழைச்சிக்கிட்டு போய் மக்காவுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக மக்கத்து காபிர்களோடு பேசுகிறார். அபூபக்கர் ஊரை விட்டு போறாரு, அவரை எல்லாம் நீங்க ஊரை விட்டு அனுப்பலாமா? எவ்வளவு நல்ல மனிதர் அவரு, அதனால அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன், அவர் எதுவும் செய்ய மாட்டார், என்ன செஞ்சாலும் நான் பொறுப்பு, ஏன் பொறுப்புல அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி பொறுப்பெடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார்கள் அந்த மக்கத்து முஸ்லிம்கள் சொல்றாங்க, இப்னு தாகினா நீங்க பொறுப்பெடுக்கிறீங்க, எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒன்று கிடக்கு ஒன்று நடந்துடவும் கூடும், நான் எல்லாத்தையும் பொறுப்பெடுக்கிறேன் சொல்லி தான் பொறுப்பெடுக்கிறார்கள். பொறுப்பெடுத்தா இவங்களுக்கு என்ன சட்டம் சொல்லப்படுதுன்னு கேட்டா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்களை செய்யலாம், உங்களுடைய இஸ்லாத்தை பின்பற்றலாம், உங்களுடைய எல்லா காரியத்தையும் செய்யலாம். எங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள, வெளியே செய்யக்கூடாது. தொழுவலாம், வீட்டுக்குள்ள தொழுதுக்கிறீங்க. நோம்பு பிடிக்கலாம், வீட்டுக்குள்ள பிடிச்சுக்கிறீங்க. என்ன செய்யறேன்னா வீட்டுக்குள்ள செஞ்சுக்கிறீங்க, வெளியே வரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தான் மக்காவுக்குள் நுழைவிக்கப்படுகிறார். கொஞ்ச நாள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு அது ஒத்து வரல, தாக்கு பிடிக்க முடியல. ஒரு ஈமானை சுமந்த உள்ளம் எத்தனை நாளுக்கு அடைபட்டு கிடக்கும்? இதுதான் இஸ்லாம்னு தெரிஞ்சிருச்சு. அதை வெளிப்படுத்தாம உண்மையான ஒரு முஸ்லிமான ரகசியமாக எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அதை செய்ய முடியாது. என்ன ஐடியா பண்றாருன்னு கேட்டா, நாம வெளியே வந்தா தானே பிரச்சனை. நாம என்ன செய்வோம்னா வீட்டுல முத்தத்துல ஒரு இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு கொட்டில் ஒன்று அமைச்சுக்கிட்டு முற்றத்தில் அமர்ந்து குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார். தொழுவாரு, குர்ஆன் ஓதுவாரு. வீட்டுக்குள்ள செஞ்சதை வீட்டு முத்தத்தில் செய்ய ஆரம்பிக்கிறார். வீட்டு முற்றத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரையில அவர் திருமறை குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார் என்றால் அந்த ஓதலினுடைய இனிமையும் அவர் அதை புரிந்து கொள்ளுகிற தன்மையும் அதனால் அவரை அறியாமலேயே மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பார்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அழுது கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என்னால் தொழுகை நடத்த முடியாது, அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், அபூபக்கருக்கு பதிலாக நீங்கள் உமரை அனுப்புங்கள். ஏன் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்த சென்று விட்டார்கள் என்றால் அவருடைய ஓதலை யாராலும் கேட்க முடியாது, அவர் அழுது கொண்டே இருப்பார். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் அழுதுதான் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார். அந்த செய்திகளால அவர் அவ்வளவு உள்வாங்கப்பட்டு விடுவார். சிந்திச்சு பாருங்க, என்றைக்காவது ஒரு நாள் வாழ்நாளில் குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய வேதம், இப்படிப்பட்ட செய்திகள் இதிலே இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டிருக்கிறோமா? நரகத்தினுடைய செய்திகளை கண்டு அச்சப்பட்டு பயத்தினால் அழுதிருக்கிறோமா? சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்த்து ரசித்து இப்படிப்பட்ட ஒரு விஷயமா என்று சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டிருக்கிறோமா? குர்ஆனுடைய எந்த செயல்பாடுகளிலும் எந்த விதத்திலும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழாத மக்கள் தான் நம்முடைய சமுதாயத்தில் அதிகம் மக்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆனை நாம் சரிவர அணுகவே இல்லை என்று அர்த்தம். குர்ஆனுடைய செய்திகளை பார்த்தால் அதன் பக்கம் நம்மை அறியாமல் ஈர்க்கப்பட்டு கொண்டே இருப்போம். சில பேரை பாருங்க, இஸ்லாத்தை 100% எதிர்த்திருப்பான், ஆனா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டான்னா அவனை மிஞ்சின ஒரு முஸ்லிமை பார்க்க முடியாது. இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காகத்தான் இஸ்லாத்தை படிப்பார்கள். ஆனால் குர்ஆன் அவர்களை கட்டி போட்டு உள்ளே இழுத்து விடும். ஒரு சின்ன இடத்தால அவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பார். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் இஸ்லாத்தை பைபிளோடு ஒப்பாய்வு செய்து இஸ்லாத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பாதிரியாரும் கூட படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கட்டம் அவர் இஸ்லாத்தில் நுழைவதற்கு காரணமாக இருந்தது சூரா பக்ரா அல்ல. இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாரு, சூரா பக்ராவை படிச்சு நான் நுழைஞ்சேன்னு அவர் சொல்லல, ஆலி இம்ரானை படிச்சு நுழைஞ்சேன்னு சொல்லல, சூரா நிசாவை படிச்சு நுழைஞ்சேன்னு சொல்லல, மாயிதாவை படிச்சு நுழைஞ்சேன்னு சொல்லல, வேற வேற பெரிய பெரிய சூறாக்களை எதையும் சொல்லல. தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்கிற இந்த அபூ லஹபை பற்றி பேசுகிற வசனத்தை பார்த்தேன், இதுதான் உண்மை என்று உணர்ந்தேன், இஸ்லாத்துக்குள் நுழைந்தேன் என்கிறார். அப்படி அல்ல, என்னதான் இருக்குது? எல்லாம் நம்ம என்ன வெளிப்படையா புரிவோம் தெரியுமா? அபூ லஹப் நாசமாகட்டும், அவனுடைய வைஃப் எல்லாருக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா அபூ லஹப் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மண்ணை அள்ளி தூவிய காரணத்தினால் இந்த செய்தியை சொல்லுகிறான். இதைத்தான் நாம் எல்லாம் புரிஞ்சு வச்சிருப்போம். அந்த ஆள் எப்படி புரிகிறார் தெரியுமா? அபூ லஹப் யாரு? நபிகள் நாயகத்துடைய உறவுக்காரர். எப்பொழுது வாழுகிறார்? நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே வாழுகிறார். அதுவும் மக்காவிலே வாழுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு முன்பதாக இருக்கும் போதே இந்த அத்தியாயம் இறக்கப்படுகிறது. அபூ லஹப் நாசமாகட்டும், அவன் ரெண்டு கையுமே நாசமா போகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாசமாகட்டும் என்று ஒருவனை இஸ்லாம் குர்ஆன் சபிக்கிறது என்றால் அவன் கண்டிப்பாக இஸ்லாத்துக்குள் நுழைய மாட்டான் என்று அர்த்தம். நீ நாசமா போவாய் சொன்னதுக்கு பிறகு அவனுக்கு நேர்வழி கிடைக்காது, அல்லாஹ்வே அவனை சபித்து விட்டான். இப்படி அவர் யோசிக்கிறாரு, அல்லாஹ்வே இவனை சபிக்கிறான், நாசமாயிருவாங்கிறான், நான் உன கை நாசமா நீயே நாசமாயிரும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கண்டிப்பாக இவன் இஸ்லாத்துக்குள் வரமாட்டான் என்பதை குர்ஆன் அவன் உயிரோடு இருக்கும் போதே டிக்ளேர் பண்ணுது. அவன் உயிரோடு இருக்கிறான், நீ இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டே, இது சவால் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக அபூ லஹப் செய்த காரியம் எல்லாம் என்ன தெரியுமா? முகமது நபி அவர்கள் இஸ்லாத்தை பேசுவார்கள், ரெண்டு பேர்ட்ட போய் இஸ்லாம் இதுதான் சொல்லுவாங்க. சொல்லும் போது பின்னாடி வந்து சொல்லுவான், இவன் பைத்தியக்காரன், இவன் ஒரு லூசு, இவன் சொல்றத கேட்காதீங்க, இவன் உளறிக்கிட்டு இருக்கிறான், இவன் பைத்தியம், இவனுக்கு சூனியம் வச்சிருக்குது என்றெல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுவார்களாம். சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதன் இஸ்லாத்துக்காக கஷ்டப்படுகிற நேரத்தில் இந்த மார்க்கத்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக மக்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் முகமது நபியை மிகச்சிறந்த அறிவாளியாக அந்த மக்கள் பார்க்கவில்லை, முகமது நபியை இறை தூதராக பார்க்கவில்லை. எப்படி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி என்னவெல்லாம் செய்தார்கள். இஸ்லாத்தை சொல்லும் போது இவர்கிட்டயா போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த ஆளுக்கு பைத்தியம் பாங்க, பைத்தியமா இந்த ஆட்டியா கேட்டு நான் ஓடி போயிருவான். திருப்பி ஒருத்தர் போய் இஸ்லாத்தை சொல்லுவாங்க, இவர்த்தியா போய் கேட்டுக்கிட்டு இருக்க, மூளை குழம்பி போயிருக்கிறான் பாங்க, மூளை குழம்பினவர்த்தியா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி விரண்டு ஓடுவார்கள். இப்படி சொல்லிக் கொண்டு திரிஞ்ச அபூ லஹப முகத்துக்கு முன்னாடி அல்லாஹ் பார்த்து சொல்றான், நீ இஸ்லாத்துக்கு வரமாட்ட, நீ நாசமா போயிட்டேங்கிறான். இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு தான் இவ்வளவு செய்யறான். இவர் என்ன யோசிக்க, எதிர்மறையா யோசிக்கிறாரு. இஸ்லாத்தை அழிக்கிறதா இருந்தா அபூ லஹப் சிம்பிளா ஒரு வேலை செஞ்சிருக்கலாமே. என்ன செஞ்சிருக்கலாம்? நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிருக்கலாம். அவன் இஸ்லாத்துக்கு வர தேவையில்ல, இஸ்லாத்தை அழிக்க நினைச்சிருந்தா முகம்மது நான் நாசமா போயிருவேங்கிறாரு.
குர்ஆன் நான் நாசமா போயிருவேனுங்குது. நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன்னு குர்ஆன் சொல்லுது. இந்த பாருங்க நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் என்று சொல்லி இருந்தா அன்றைக்கே இந்த இஸ்லாத்திற்கு சாவு மணிக்கு அடிக்கப்பட்டிருக்கும். அச்சாணி அடித்து அன்றைக்கே முடிவு கட்டி இருப்பார்கள். ஆனா 10 இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு சுமார் 10 வருடங்கள் அபூ லஹப் இந்த உலகத்திலே வாழுகிறான். 10 வருஷம்னா 365 நாட்கள், 365 கால் நாள் வேற லீப் வருடத்தையும் சேர்த்தா இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 10 வருடம் 3500 நாட்களுக்கு மேல் இந்த உலகத்திலே அவன் வாழுகிறான். ஒரு நாள் கூட நான் இஸ்லாத்துக்கு போயிட்டேன்னு போய் சொன்னா என்ன வரல, என்ன காரணம் கேட்டா இந்த குர்ஆனுடைய செய்தி அப்படிப்பட்டது. குர்ஆனை படிச்சுக்கிட்டே வரும்போது எந்த இடம் நம்ம எப்படி நமக்கு இந்த நேர்வழியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது தெரியாது. இந்த இஸ்லாத்துக்குள் நுழைந்த பல பேரிடத்தில் கேட்டு பாருங்கள். குர்ஆனை படித்தோம் இஸ்லாத்துக்கு அண்மையில இந்த தென் மாகாணத்தின் ஒரு பகுதியில் இந்த வீடியோ ஒன்றை பார்த்திருப்பீர்கள். ஒரு பௌத்த மத குரு அழகாக பேசுகிறார். சிங்கள மக்களுக்கு ஒரு உரையாற்றுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சிங்கள மக்களை பார்த்து சொல்லுகிறார், தயவு செய்து நீங்கள் யாரும் முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்தை தீர்மானிக்காதீர்கள். அப்படி தீர்மானிச்சீங்கன்னா தப்பு. ஏன் கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு முஸ்லிம் கேட்டாராம், ஃபஜ்ர் தொழுகையான்னு கேட்டாராம், தூங்கிட்டேன்டாராம். அவர் சொல்லி காட்டுறாரு. உடனே அரபில் அவரே சொல்லி காட்டுறாரு, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இருக்குதா இல்லையா, நீ ஏன் தொழல என்று கேட்டேன். நான் தூங்கிட்டேன் அசால்ட்டா சொல்றாரு. இவர் வந்து 4 வகையா பிரிச்சு பேசுவாங்க. பேப்பர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜும்மா முஸ்லிம், பெருநாள் முஸ்லிம், நோம்பு முஸ்லிம், சும்மா முஸ்லிம், 4வது வகை ஒன்று இருக்குதான். அது சும்மா முஸ்லிமா. அதுதான் சொல்லுவாரு, முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்தை தீர்மானிச்சிடாதீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பார்த்து முடிவெடுங்க, குர்ஆனை பார்த்து முடிவெடுங்க, ஹதீஸை பார்த்து முடிவெடுங்க. இஸ்லாம்ங்கிறது டோட்டல் டிஃபரண்ட். இங்க இருக்கிறதல்ல இஸ்லாம். நம்ம முஸ்லிம்கள்ட்ட பார்த்தோம் இஸ்லாம் வட்டி எடுக்காதன்னு இருக்கு. வட்டிட பெரிய முதலையே நம்மாலா தான் இருப்பான். வட்டி எடுக்காதுன்னு இதை பார்த்துட்டு வட்டி இவனெல்லாம் மார்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? இஸ்லாம் சொல்லுகிற செய்திகள், இஸ்லாம் அல்லாஹ்வை தான் வணங்கணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்க்கு எதிராக தான் ஞானசாரையே பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படி போற வழியில லிப்ட் நட்டரம் அப்படி திரும்பி அந்த பக்கமா போய் ஜவட்டக்காயை பார்த்தாண்டு வைங்களேன், இதுக்கு போய் ஏசிக்கிட்டு இருக்கமே நாம, நம்மளும் மீங்கள் ஒன்று இல்ல நினைச்சிட்டு போயிருவான். இஸ்லாம்ங்கிறது மக்கள் முஸ்லிம்களை பார்த்து முடிவெடுக்க முடியாது. இதைத்தான் அவரும் உலகத்தில் எல்லாருமே குர்ஆனை பார்த்து இஸ்லாத்துக்கு நுழைகிறத பார்த்திருப்பீங்க. இதே சம்பவம் மக்காவில் நடக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அழுது கொண்டே குர்ஆனை ஓதுகிறார்கள். ஓதுகிற நேரத்தில் மக்கா காவிர்கள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அது நடக்கிறது. என்ன நினைச்சாங்க? இவர் இதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனாலதான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே இருந்துரு, வெளியே வராதன்னாங்க. இவர் வெளியே முற்றத்தில் வந்து நின்று குர்ஆனை ஓதுகிறார், அழுது அழுது ஓதுகிறார். அந்த கிராத்தினுடைய இனிமையை கேட்கிற நேரத்தில் அந்த மக்களால் தாங்க முடியாமல் மக்கத்து முஸ்ரிக்கீன்களுடைய பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் ஆண்களும் அப்படியே முட்டி மோதிக்கொண்டு அபூபக்கர் சித்திக்கு மேலால் விழுந்து விடுவார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு மக்கள் அலைமோதி விட்டார்கள். குர்ஆனை கேட்டா குர்ஆனுடைய இனிமை தெளிவாக புரிந்து விட்டது என்றால் அதை விட்டு நகர முடியாது. அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டு விடுவோம். ஈர்க்கப்படுகிறார்கள், உள்ளே நுழைவிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி மக்கா காவிர்களுக்கு எட்டுகிறது. உடனே இப்னு தாகினாவை அழைக்கிறார்கள். இப்னு தாகினா, உங்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தம் என்ன? அபூபக்கர் ஒப்பந்தத்தை முறிக்கிறார். அவரை வீட்டுக்குள் இருக்க சொன்னோம், தெருவுக்கு வந்து விட்டார். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக உங்கள் ஒப்பந்தத்தை காப்பாற்றுங்கள், இல்லை என்றால் ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளுங்கள். நேர இப்னு தாகினா ஓடி வர்றாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து, அபூபக்கரே, நீங்கள் ஒப்பந்தத்துக்கு மாறு செய்கிறீர்கள். நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொன்னீங்க, செய்ய மாட்டேன் அப்படியே இருந்திருக்கணும். இப்படி ஒப்பந்தத்தை மாறு செய்து நான் ஏமாற்றப்பட்டதாக இந்த உலகத்தில் பேசப்படுவதை நான் விரும்பவில்லை. அதனால ஒன்னும் ஒப்பந்தத்தை காப்பாத்துங்க, இல்லன்னா ஒப்பந்தத்தை முறிச்சு நான் ஏமாற்றப்படவில்லை என்பதை நிரூபித்து விடுங்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? நீயும் ஒப்பந்தம் உன் வீட்டுல வச்சுக்க ஒப்பந்தத்தை. நீ சொன்னா நான் குர்ஆன் ஓதாம இருந்துடணுமா? நீ சொன்னா நான் தொழாம இருந்துடணுமா? நீ சொன்னா நான் இப்படி இருந்துடணுமா? இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது, போயான்ட்டாங்க. சொல்லிவிட்டு மீண்டும் ஓத ஆரம்பிக்கிறார்கள். திரும்ப அதே மாதிரி மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அப்பொழுதுதான் அபூ ஜஹலும் அவன் சகாக்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி வளைத்து தாக்குகிறார்கள். குர்ஆனுடைய இன்பம் என்பது எத்தனை பேர் நம்மை நோக்கி தாக்கினாலும் குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மை யாரும் அசைக்க முடியாது. குர்ஆனுடைய தன்மை என்ன பார்க்கிறோம்ல. இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய நிலைமை என்ன? வெள்ளம் வந்துருச்சு, வடிஞ்சுகிட்டு இருக்குது.
இன்னைக்கு ஃபேமஸ் ஹிட் என்ன தெரியுமா? Facebookல ட்விட்டர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹிட் என்ன? விகாரைக்குள் தொழுத முஸ்லிம்கள் போட்டோ. மத நல்லிணக்கம். எப்படியா மத நல்லிணக்கமா? பன்சலையில தொலை சொன்னானா? ஏன் தொழுதுட்டு அப்படியே சலாம் கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு வர வேண்டியதானே? நல்லா இருந்திருக்குமா இல்லையா? கும்பிட்டுட்டு அவங்க ஏதாவது பகன பத்த வைக்க சொல்லுவோம், பத்த வச்சுட்டு வந்துரு, கூட உட்கார்ந்து தின்னுட்டு வந்துரு. கேட்டா பாத்தீங்களா ஸ்ரீலங்கா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க, பேச்சு வேற. எப்படியா ஸ்ரீலங்கா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க, எப்படி தெரியுமா பாத்தீங்களா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஒரு மஞ்சள் கலர் புடவைய கண்டா அப்படியே பாத்ரூம் தேடிக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன் ஹாம்துரு வந்துட்டாரு பயம். ஒரு மாற்று மதத்தவனை கண்டு முடிய ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு வெசகுக்கு காசு கேட்டு வந்தா தர முடியாது போடான்றாங்க. இப்ப அவன் கேட்டு வர தேவையில்ல, இவன் தேடி போய் வெசக் வைக்கிறீங்களா எவ்வளவு வேணும்னு கேட்கிறான். இவன் தேடி போய் பொசன் வைக்கிறீங்களா எவ்வளவு வேணும்னு கேட்கிறான். என்ன காரணம் தெரியுமா? கையிலே உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனை இந்த சமுதாயம் படிக்கவில்லை, இந்த குர்ஆன் பால் ஈர்க்கப்படவில்லை, இந்த குர்ஆனை ஓதவில்லை, இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை உள்வாங்கவில்லை. மொத்தத்தில் குர்ஆனை தூர வைத்துவிட்டு தசாதுலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, அந்ததியா, இந்ததியா என்று தரிகாக்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி என்று மதுஹபுகளுக்கு பின்னால் ஒரு கூட்டம். இப்படி வழிகேட்ல இருக்கிறதுனால குர்ஆன் கையில் இருந்தும் நம்மை எதிரிகள் லேசாக அண்ட முடிகிறது. ஆனா உண்மையிலேயே இந்த குர்ஆனுடைய செய்திகள் உள்ளத்தில் நுழைந்து விட்டால் கண்டிப்பாக எதிரிகள் நம்மை அண்ட முடியாது, எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா எதிரிகளை பற்றி பேசுகிற நேரத்திலே குர்ஆன் என்ன பேசுறான்? நீங்க தாராளமா அவங்களோட எதுவும் பேசலாம், இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? லா புர்ஹான லஹு, அவர்களுக்கு ஆதாரமே இல்லை, அவர்கள் வணங்குவது போலி தெய்வங்கள், அவர்கள் நம்புவது போலி தெய்வங்கள். இப்படிப்பட்ட இடத்துல குர்ஆனை வைத்துக் கொண்டு நாம் குர்ஆனுடைய மகிமை தெரியாமல் இருக்கிறோம். ஆனா நபித்தோழர்கள் இந்த குர்ஆனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கிற நேரத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான நபித்தோழர், குர்ஆனை மிக முக்கியமான சில நபித்தோழரிடத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத், உபய் இப்னு கஅப் போன்ற நபித்தோழர்கள் அதிலே மிக முக்கியமானவர்கள். இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ அமரனி அன் நக்ர அலைக லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று ஆரம்பிக்கிற சூரா பையினாவை அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காண்பிக்க சொன்னான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சானா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சூரா பையினாவை ஓதி காண்பிக்குமாறு இறைவனே உங்களுக்கு சொல்ல சொன்னான் என்று கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், வசம்மானி, அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி சொன்னானா அப்படிங்கிறாங்க. ஆமா, அல்லாஹ் உங்க பேரை சொல்லியே உங்களுக்கு இதை ஓதி காண்பிக்க சொன்னான் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டதும் அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த அத்தியாயம் அப்படிப்பட்டது. சூரா பையினா ஒரு சிறிய அத்தியாயம், ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்களை பற்றிய செய்திகளை சொல்லிக் கொண்டு வருகிற அத்தியாயம், முழுக்க முழுக்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பேசும். அந்த அத்தியாயம் சின்ன அத்தியாயம் தான். ஒரு நாளைக்கு சூரா பையினாவை எடுத்து 98வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன் எடுத்து அந்த அத்தியாயத்தினுடைய செய்திகள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அதுல என்ன பேசுகிறான், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிற அளவுக்கு அந்த அத்தியாயத்தில் என்ன இருக்கிறது என்பதை எடுத்து பார்த்தால் இவ்வளவு செய்திகள் இந்த ஒரு அத்தியாயத்தில் இருக்குதா? இந்த சின்ன அத்தியாயத்தில் இவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் தஆலா அடக்கி இருக்கிறானா என்பது நமக்கு தெரியும். நாம் இதையெல்லாம் தேடாமல் பார்க்காமல் இருக்கிற காரணத்தினால் இந்த சூறாக்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை, இந்த சூறாக்களுடைய அற்புதம் நமக்கு தெரியவில்லை. எந்த அளவுக்கு கேட்டா, குர்ஆனுடைய செய்திகளை கேட்கிற நேரத்தில் நஜ்ஜாசி மன்னர் அவர்களே கண்ணீர் விட்டு அழுத வரலாறுகளை பார்க்கிறோம். நஜ்ஜாசி மன்னர் சஹாபாக்களோடு பேசுகிற நேரத்தில் கேட்கிறார், நீங்கள் அத்தனை பேர் முஸ்லிம்கள் என்கிறீர்கள், முகமதை இறை தூதர் என்கிறீர்கள், அவர் புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்லுகிறீர்கள், குர்ஆன் தான் உங்களுடைய வேதம் என்கிறீர்கள், அப்படி என்றால் உங்களுக்கு உங்களுடைய தூதருக்கு இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட ஏதாவது ஒரு வகை இருக்கிறதா என்று கேட்கிறார். கேட்கும்போது அந்த இடத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மன்னருக்கு மிக தெளிவாக ஆம் இருக்கிறது, எங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய வகி இப்ப கையில இருக்குது என்று சொல்லிவிட்டு சூரா மரியமை ஓதி காண்பிக்கிறார். சூரா மரியத்தினுடைய ஆரம்ப வசனங்களை எல்லாம் ஓதி காண்பிக்கும் போது
அதை கேட்டதோடு மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் தாடிகள் நனைகிற அளவுக்கு அழுகிறார். அவருடைய சபையோரும் அழுகிறார்கள். அந்த செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே புரிந்து கொள்ள முடியும். சபையில் இருந்த அமைச்சர்களுடைய கைகளில் இருந்த ஏடுகள் நனைகிற அளவுக்கு அழுதார்கள். அப்படிப்பட்ட அத்தியாயம் சூரா மரியம். மிகப்பெரிய அத்தியாயம் கூட இல்லை, ஓரளவுக்குண்டான ஒரு அத்தியாயம் தான். அந்த அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களை கேட்டு நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி அதிலே அடங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் இந்த குர்ஆனோடும் அழுகையோடும் தொடர்பட்ட செய்திகளாக இருக்கிறது. குர்ஆன் என்பது உள்ளத்தை அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு ஹுத்பா செய்கிறார்கள், உரையாற்றுகிறார்கள். சஹாபாக்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் அன்றைக்கு உரையாற்றியதை போல நாங்கள் அதற்கு முன்பதாக ஒருபோதும் நபிகள் நாயகத்துடைய ஒரு உரையை கேட்டது கிடையாது. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் அறிகிறவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நிறைய சிரிக்கிறீங்க, நீங்க குறைவாக அழுகிறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இருந்தா நிறைய அழுவீர்கள், குறைவாகத்தான் சிரிப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததற்கு காரணம் என்ன? சஹாபாக்கள் அழுததற்கு காரணம் என்ன? இதை கேட்டதோட சஹாபாக்கள் அத்தனை பேருமே அழுவார்கள் அந்த சபையில. அவ்வளவு இந்த செய்தியை கேட்டதோட அத்தனை சஹாபாக்களும் அழுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய பல பகுதிகள் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய செய்திகளை தெரிந்து அல்லாஹ்வை பற்றி புரிந்து அவருடைய தூதரை பற்றி புரிந்து கொண்டால் இதையெல்லாம் விடுத்துவிட்டு நாம் வழிகேட்டில் இருக்கிறோமே, சிறுக்கு செய்கிறோமே, இணை வைக்கிறோமே, மற்ற வழிகேடுகளை செய்கிறோமே, நம்மை அறியாமலேயே பாவங்களில் ஈடுபடுகிறோமே, குற்றங்களை செய்கிறோமே என்று சொல்லி நாம் நம்மை அறியாமலே நம்மை பற்றி உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்றாங்க, நான் தெரிஞ்சதையெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னா குறைவாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஆகவே இந்த குர்ஆனுடைய மகத்துவம் என்பது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது. குர்ஆனை நமக்கு தந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலேயாவது குர்ஆனை நாம் படிக்காவிட்டால், குர்ஆனோடு தொடர்பு வைக்காவிட்டால், குர்ஆனுடைய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தோற்று இம்மையிலும் தோற்று மறுமையிலும் தோற்றவர்களாகி விடுவோம். ஆகவே குர்ஆனை ஏற்று அதன் வழிப்படி நடக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.